இன்றைக்கி போஹா எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். இது வந்து காலையில் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1.5 கப் அளவில் அவுல் எடுத்திருக்கேன். இந்த அவலை தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். ரொம்ப கழுவிடக்கூடாது, கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. அவள் ஒரு 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி வடிகிற பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். அவள் பொழு பொழுன்னு இருக்கணும். அவள் இதுக்கு வந்து கொஞ்சம் நடக்கலை பருப்பு எடுத்துருக்கேன். அது வறுத்த நடக்கலை தான், இருந்தாலும் கொஞ்சமாக வறுத்துக்கலாம், அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாகவும் 1 ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டிருக்கோம். அதில் கடுகு பொரியவும் 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ பொரியவும் நறுக்கி வச்சு அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வேகட்டும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். ஒரு 2 பெரிய பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் போட்டு, காரத்துக்கு பச்சை மிளகா தான், அதனால் அதையும் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அவளுக்கு வந்து உப்பு ரொம்ப எடுக்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உப்பு. இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இதோட 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். அதில் ஜீனி நல்லா கிளறிட்டு இதோட இந்த வறுத்து வச்சுருந்த நடக்கலை பருப்பையும் போட்டுருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விடவும் இந்த எடுத்து வச்சுருந்த அவளையும் போட்டு இப்போ எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு, இந்த மஞ்சத்தூள் எல்லாம் சேர்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி கழுவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் அதில் பிழிஞ்சு விடுவோம். இப்போ அதில் அடுப்பை வந்து சிம்மிலே தான் வச்சுக்கணும். ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஆனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லேசாக அந்த அப்படி ஃபுல்லாக கிளறி விட்டுருவோம். நல்லா லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதையும் லேசாக மேலே, இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். இதோட கொஞ்சம் மிச்சர் இருந்தாலும் மேலே அப்படியே தூவி விட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது சாயந்தரத்தில் காப்பி சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.